கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் உலகெங்கும் ஏவியன் இன்ஃப்ளூயன்சா ஏ எனப்படும் H5N1 என்ற வைரஸ் பறவைகள், விலங்குகளிடையே பரவி வருகிறது. கிளி, புறா, கோழி, வான்கோழி, வாத்து உள்ளிட்டவைகளை வளர்ப்பதன் மூலம் மனிதர்களுக்கும் இந்த வைரஸ் பரவக்கூடியதாகும். சில மாதங்களுக்கு முன்பு ஆந்திர மாநிலத்தில் பறவை காய்ச்சல் பரவிய நிலையில் தமிழக ஆந்திர எல்லைகளில் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டன. இந்த நிலையில் தற்போது பறவை காய்ச்சல் கேரளாவிலும் பரவி இருப்பதாக பகீர் தகவல்கள் வெளியானது. இதன் காரணமாக தமிழகத்தில் கோவை, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 6 எல்லையோர பகுதிகளில் பொது சுகாதாரத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். வெளி மாநிலங்களில் இருந்து கோழிகள் உள்ளிட்ட பறவைகள் கொண்டுவரப்படும் வாகனங்கள் கிருமி நாசினி தெளிக்கப்பட்ட பிறகே தமிழ்நாட்டிற்குள் அனுமதிக்கப்படுகிறது. அதே நேரம் தமிழகத்தில் உள்ள பண்ணைகளில் கோழிகள், வான்கோழிகள், வாத்து அதிக அளவில் இறந்துள்ளனவா, நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதா என்றும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் நீர்நிலைகளில் உள்ள பறவைகளின் மாதிரிகளும் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் விளக்கம் அளித்துள்ளார் பொது சுகாதாரத்துறை இயக்குநரான செல்வ விநாயகம். இப்போ இருக்க எல்லா இந்த பண்ணைகளில் அவங்களோட டீம் ஃபுல்லாகவே அவேர்டாக இருக்காங்க. அது இல்லாமல் நம்ம அரசு சார்ந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி துறை ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், எப்படி இன்ஃபெக்ஷனை வராமல் தடுக்கணும் அப்படிங்கிற டீச்சிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒவ்வொரு பண்ணையும் மானிட்டர் பண்ணுவாங்க. அதில் உள்ள ஒவ்வொரு அனிமலையும் தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன சிம்டம்ஸ் தெரிஞ்சால் கூட அதை ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போது ஆந்திரா, கேரளா மாநிலங்களில்தான் இந்த பறவை காய்ச்சல் பரவி வருகிறது என்றாலும் தமிழ்நாட்டில் அனைவரும் இதனை கருத்தில் கொண்டு எச்சரிக்கையாக இருக்குமாறு சுகாதாரத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்போதைக்கு நம்ம பண்ணுறது என்னென்னா, ஏதாவது இன்ஃபெக்டட் ப்ராடக்ட் வருதா, அந்த வெஹிக்கிளில் ஏதாவது எடுத்து போனதுக்கான இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதை அழிக்கிறோம். இதுதான் மெயினாக பண்ணுறது. இந்த ஃபீவர் மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது ரிப்போர்ட் ஆச்சுன்னா அது ஹியூமன் பீயிங்கில் உள்ள கேசஸ், அதுக்கு அடுத்த லெவலில் ஆண்டிகேஷன். இப்போதைக்கு அனிமல் மட்டும் வாட்ச் பண்ணுவோம். அனிமல்னால் பேர்டோடு சேர்த்து அதில் இன்ஃபெக்ஷன் வந்தால் தான் அடுத்த நடவடிக்கை நடக்கும். சளி, தொண்டை வலி, தசைவலி, கடுமையான வயிற்றுப்போக்கு, மூச்சு விடுவதில் சிரமம், இருமல், லேசான காய்ச்சல் போன்றவை இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பறவை காய்ச்சல் சாதாரண ஃப்ளூ ஃபீவர் மாதிரி தான் இருக்கும். காய்ச்சல், தலைவலி, உடம்பு வலி, இரும்பல், சளி இது மாதிரி தான் இருக்கும். சிலருக்கு மூச்சுத்திறனில் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி மைல்டு சிம்டம்ஸ் ரிப்போர்ட் ஆனாவே அவங்கள அதுக்கு உண்டான அட்மிஷன் கொடுத்து அதுக்கு உண்டான மருந்து மாத்திரைகளே கொடுப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி கீமோப்ரஃபிலாக்சிஸ் இருக்குது. அதாவது இந்த ரிஸ்க் கேட்டகரி அதை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு நம்ம அந்த ரிஸ்க்கை கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கு உண்டான மாத்திரைகளும் நமக்கு அவங்களுக்கு கொடுத்து வராமலும் நம்மளால் தடுக்க முடியும். மேலும் மக்கள் கோழி இறைச்சியை கொதிக்கும் நீரில் அலசிவிட்டு உயர் வெப்பநிலையில் சமைப்பதால் அதில் உள்ள வைரஸ் உள்ளிட்ட நுண்ணுயிர்கள் மடிந்துவிடும் என்றும், முட்டைகளை பச்சையாக சாப்பிடுவதை சில நாட்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். பறவை காய்ச்சல் பரவுவதன் காரணமாக தமிழகத்தில் கோழி, வான்கோழி மற்றும் முட்டை விற்பனை வெகுவாக குறைந்தது. தமிழகத்தில் இருந்து ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் கோழிகள் அனுப்ப முடியாததால் வியாபாரிகள் சோகமடைந்துள்ளனர். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுன், சரவணனுடன் செய்தியாளர் செலினா.